ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜெர்ஷின். நம்ம மிஸ்டர் ஜெர்ஷின் சேனலில் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டான வீடியோஸ் பார்த்துருக்கோம். அந்த வயசில் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நாளைக்கு நான் கம்மியான அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் சார். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் சரி, கூகுள் ஆட்ஸ் சரி. பட் எனக்கு வந்து அதிகமான சேல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற இன்டென்ஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா, லைவாக ஒரு ரிசல்ட்டோட இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ஸ் தான் பார்த்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேம்பெயினே என்ன பண்ணாங்கன்னா, டெய்லி பேசிஸில் ஒரு 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேஸில் ஒரு 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட மோட்டோ பார்த்தீங்கன்னா, அந்த ஆடை பார்த்துட்டு கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ண வைக்கணும். சிம்பிள். வீடியோ பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுங்கள், இந்த ப்ராடக்ட் காஸ்ட் என்ன, இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும், அந்த மாதிரி மெசேஜ் பண்ண வைக்கிறது தான் அல்டிமேட் கோல். இதுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் சொல்லுவாங்க மெட்டாவில். ஸோ அப்படி கிரியேட் பண்ணதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நாள் 5ஆம் தேதி மார்ச்சில் மட்டும் கிட்டத்தட்ட 23 பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் என்னென்னா, ஒரு மெசேஜுக்கு 20 ரூபா 15 பைசா செலவாயிருக்கு. அந்த வீடியோ ரீல் அனுப்பிச்சி விட்டாங்க. ஐ மீன் அந்த ஆடு என்ன பார்த்தீங்கன்னா அது எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் பார்த்துட்டு என்ன சொன்னேன்னா, அந்த வீடியோ இப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்த்துலாம். வீட்ல ஆபீஸ்ல இன்டீரியர் டெக்கரேட் பண்றதுக்காக ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா? வாங்க பாட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். 5 to 6 feetல போகன்வில்லா வெரைட்டிஸ், மினி ஆரஞ்சு பிளான்ட் அண்ட் 5 feet லெமன் பிளான்ட். ஹேங்கிங் பிளான்ட்ஸ்லயே இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. மினி பாட் வித் ரெட் ரோஸ், beautiful roses, pink, red, colorful leafy varieties and snake plant, cute mini pots, tabletop mini pots, new orchid collections, cute mini tabletop flowers, anthurium flowers with premium quality pot, natural looking rose plastic, colorful sunflower plant, cute mini pots for corner shelf. leafy varieties லே இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. பாட் ஸ்டோரி உங்களுக்காகவே இந்த மாதிரி மினி பிளான்ட்ஸ்ல இருந்து லார்ஜ் பிளான்ட்ஸ் வரைக்கும் அவ்ளோ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இன்னுமே அழகான நேச்சுரல் லுக் கொடுக்கிற இந்த மாதிரி பிளான்ட்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்காக கண்டிப்பா எங்களோட இன்ஸ்டாகிராம் பயோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க, அதுதான் வீடியோ. நான் சொன்னேன் எனக்கு அந்த வீடியோவில் உடன்பாடே இல்லை மேம். என்னென்னா அந்த வீடியோ கிளாரிட்டி இல்லை, ரெண்டாவது ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறீங்க. ஈவன் தோ தமிழ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், அவங்க ரீசெண்டாக நம்ம தமிழ் காமர்ஸோட இன்டர்வியூ கொடுப்பாங்க. அமேசானில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போனால் அவங்களுக்குன்ற ஒரு வெப்சைட் எல்லாமே கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம கோர்ஸ் எடுத்து படித்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் நான் என்ன சஜஷன் கொடுத்தேன்னா, கோச்சிக்காதீங்க, எனக்கு அந்த வீடியோவில் சுத்தமாக எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் ஸ்மூக்கி எஃபெக்டாக இருக்குது. ரெண்டாவது ஆடியன்ஸோட இன்டென்ஷன் ரேட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஃபஸ்ட்லாம் லாங் வீடியோ அரை மணி நேரம் போட்டாலும் பொறுமையாக பார்ப்பாங்க. இப்போ ஷார்ட்ஸே கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. யூடியூபும் சரி, இன்ஸ்டாவும் கிட்டத்தட்ட 90 செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, 45 செகண்ட் தான். அதுலேயும் அந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ல நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதை வச்சு தான் ஃபுல் வீடியோ பார்ப்பாங்க. அதனால் எனக்கு பிடிக்கல. ஆனால் அந்த வீடியோ வச்சு ஆட் ரன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ அவங்க வந்து ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணாங்க. ஆர்கானிக்காக ஆடுக்காக எடுக்கலாது. அந்த வீடியோ வந்து ஆட் சென்ட் பண்ணுறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக எடுத்த வீடியோ. பட் சும்மா ரேண்டமாக இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்து டெய்லி பெஸ்ட்டில் ஏதாவது கான்டென்ட் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. நான் அந்த வீடியோக்கே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆட் ரன் பண்ணுங்க, இனிமேல் வந்து அந்த பழைய வீடியோ தூக்கி போட்டுருங்க, ஆட் ரன் பண்ணி இந்த வீடியோக்கு நீங்கள் ஆர்கானிக்காக போஸ்ட் பண்ணீங்க, அந்த வீடியோக்கு ஆட் ரன் பண்ணுங்கன்னு சொன்னோம். நேற்று நைட்டை போஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலைல போய் ரிசல்ட் பார்க்குறேன், எவ்வளோ பாருங்க. கிட்டத்தட்ட காலையிலேருந்து 87 பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஒரு மெசேஜுக்கு 5 ரூபா 3 பைசா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 75% அந்த பட்ஜெட் வந்து குறைஞ்சிச்சு. 20 ரூபா ஒரு மெசேஜுக்கு கொடுத்த காலம் போய் 5 ரூபாயா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு எந்த வீடியோ போட்டுருக்கான்னு பார்ப்போமா. பாட் ஸ்டோரி நேச்சுரல் லுக்கிங் ரோஸ் கலெக்ஷன்ஸ், large white rose and peony flower, white and large red rose, and pink and peach color. பாட் ஸ்டோரி இந்த வாட்டி ரோஸ் பிளான்ட் வெரைட்டிஸ்ல மட்டும் 12 to 15 வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம். ஃபாஸ்ட் மூவிங் ஆன நேச்சுரல் லுக்கிங் இந்த ரோஸ் பிளான்ட்ஸ் பிங்க், ரெட் அண்ட் ஒயிட் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா மறக்காத மாதிரி பிளான்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்காக கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 வீடியோக்குள்ளே. ஸோ அப்போ இங்கே என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும், ஆடியன்ஸ் ரெக்கார்ட் பண்ண தெரியும், அனலிட்டிக்ஸ் தெரியும், எல்லாம் ஓகே. கண்டென்ட் கிரியேஷனும் தெரியணும். கண்டென்ட் கிரியேஷனை நம்ம வந்து மாஸ்டர் ஆகணும். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், எல்லாராலையுமே எடிட் பண்ண முடியாது, எல்லாராலையுமே ப்ரொஃபஷனல் ஷூட் பண்ண முடியாது. பட் டே பை டே வந்து அந்த வளர்ச்சின்னு ஒன்று பார்த்தீங்களா. இப்போ அந்த மேமே பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்ட ஃபஸ்ட் வீடியோக்கும் இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஆடை போஸ்ட் பண்ணோம்னா அது எவ்வளோ ரூபானா அப்படியே போட்டோம், அப்படி விடக்கூடாது. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த புது வீடியோ அப்டேட் பண்ணனால தானே இந்த காஸ்ட் குறைக்க முடிஞ்சது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஒன்ஸ் நீங்க வந்து உங்களோட கண்டென்ட் கிரியேஷன்ல மாஸ்டர் ஆக உங்களோட ஆட்ஸ்ல போடுற அந்த கான்டென்ட்டும் மாத்தி விட்டுருங்க. பட் நீங்க ஒன்று சொல்லலாம், இல்லை சார் அவங்க வந்து வேற ஏதாவது மாத்தினாங்களா, கண்டிஷன்ஸ் தான் மாத்தினாங்களா, ஜெண்டர் வைஸ், லொகேஷன் வைஸ், டார்கெட்டிங் தான் மாத்தினாங்களா? எதுவுமே மாத்தல. ஒன்லி மீடியாவை மட்டும் தான். இந்த எடிட் டேப் போயிட்டு இதில் லாஸ்ட் ஸ்டேஜில் ஆட் இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் கிளிக் பண்ணி அவங்க ஜஸ்ட்டு அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை மட்டும் தான் மாற்றி விட்ருக்காங்க. அப்படியே ரிசல்ட் தலைக்கிற மாறிச்சு. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளிக் டு ரேட் ஒன்று இருக்குது, சிடிஆர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, எஸ்டர்டே ரிசல்ட்டும் பார்க்கலாம், இன்றைக்கி ரிசல்ட்டும் பார்க்கலாம்.
எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா கிளிக் த்ரூ ரேட் வந்து 1.27 தான். விச் மீன்ஸ் கிளிக் த்ரூ ரேட் என்னன்னா, இப்போ இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1.27 இருக்கு. பட் விட்டுருங்க, உங்களுக்கு புரியுதுக்கா ஒன்று சொல்கிறேன். 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர்கிட்ட அந்த ஆடை போய் காட்டினா அதில் வெறும் ஒருத்தர் தான் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு தான் கிளிக் த்ரூ ரேட்டு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்ன, இப்போ 1.27 என்ன அர்த்தம்னா, ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் வந்து 127 பேர் தான் அந்த ஆடை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதான் கிளிக் த்ரூ ரேட்டு. நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இருக்கணும். இது இன்னைக்கு போய் பார்க்கலாம். இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்கு? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.75. சார் 1.27க்கும் 1.7க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. யோசிச்சு பாருங்கள், 127 பேர்லேருந்து கிட்டத்தட்ட 175 பேர் மாறி இருக்காங்க. 1000 பேரில் 120 பேர், அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 1000 பேரில் 175 பேர் கிளிக் பண்ணிருக்காங்க. கிளிக் த்ரூ ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆடு வந்து நிறைய பேர் புஷ் ஆகிட்டே இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் பார்ப்போமே, நேற்று வந்து இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 4333, ரீச் பார்த்தீங்கன்னா 3800. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் காலையில் தான் இருக்குது. பெருசாக பட்ஜெட்டும் ஸ்பெண்ட் ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் என்னன்னா, ஆர்கானிக்காகவும் அந்த ஆட் அப்படியே புஷ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, பட்ஜெட் வைஸ் மாற்றவே இல்லை. நேற்றும் 500 தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், இன்றைக்கும் 500 ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். பட் ரிசல்ட் வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு. எதனால்? கான்டென்ட். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கான்டென்ட்டை கிறிஸ்பியாக ரெடி பண்ணி ஆட் ரன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இங்கே ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் அதிகமான ரிசல்ட், அதிகமான ரீச் கொண்டு வரணும்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுற கான்டென்ட் அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் கிட்டயோ, ஃப்ரீலான்சர்ஸ் கிட்டயோ, அவுட் சோர்சிங் கம்பெனிட்டோ கொடுத்தா கூட ரிசல்ட் வர வைக்கிறதுக்கான மெயின் சோர்ஸே நீங்கள் தான் அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா. ஸோ அதனால நீங்கள் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, சோஷியல் மீடியா ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, கிளிக் த்ரூ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ண வச்சாதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் ரிசல்ட் அதிகமாக கிடைக்கும். ரிசல்ட் அதிகமாக கிடைச்சாதான் உங்களுக்கு நிறைய சேல்ஸ் வரும். ஸோ அதுவும் இல்லாமல் ஆர்கானிக்காகவும் ரீச் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னோட இன்ஃபர்மேஷன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக இருக்கும். எனக்கு தியரட்டிக்கலாக சொல்ல பிடிக்காது. நேற்று தான் அந்த ஆடு ரன் பண்ண ஆரம்பிச்சோம் சார், இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்க. ஓகே, இது நம்ம ஒரு கண்டென்ட் மேக் பண்ணோம். ஏன்னா இதை பார்த்தா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். மற்றவங்க மாதிரி ஜஸ்ட் தியரட்டிக்கலாக கிளிக் த்ரூ ரேட்னா என்னன்னு தெரியுமா, அப்புறம் இம்ப்ரெஷன் என்னன்னு தெரியுமா, ரீச்னா தெரியுமா, யூனிக் ரீச்னா தெரியுமா, அப்படி கிடையாது. ஸோ எதா இருந்தாலும் நமக்கு ரியல் டைம் தான். இன்ஃபேக்ட் இதே மாதிரி தான் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்லையும் நம்ம கிளைண்ட் ஒரு 5 ஆட் ரன் பண்ணுறாங்கன்னா அந்த 5 ஆடோட பர்பஸ் என்ன, அதில் என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு, அந்த ரிசல்ட் மூலமா எவ்வளோ சேல்ஸ் இருக்கு, இப்படி நாங்கள் லைவ் டைம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம் யூடியூப்ல, இந்த மாதிரி எல்லாமே ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.